மகரம் அப்படின்னாலே கடும் உழைப்பாளி, கடும் நேர்மை, கடும் அவதி, அதாவது நிறைய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ராசினாலும் மகர ராசி. டைவர்ஸ் கேஸ் பிரச்சனை சரியாகும். கணவன் மனைவிக்கு ஒரு புரிதலே இல்லாமல் முட்டிக்கிட்டு இருக்கோன்றது கிளியர் ஆகும். பல பாஷை பேசக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டுனால வெளி ஊருனால நிறைய நல்ல விஷயங்கள் மகர ராசிக்கு சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக்கணும். பொற்காலம் பொற்காலம் பொற்காலம். இப்போ கணவன் மனைவியாக இருக்கவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதற்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் கண்டிப்பாக. வணக்கம் மேம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, அதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னு சொன்னாலே பேசிக்காக தெரிஞ்சதில் 10வது ராசி அப்படிங்கிறது தான். அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 10ஆம் இடம் மகர ராசி. அது யாரோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் சனி பகவான். ஓகேங்களா. 10ல் சனி பகவான் போது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த வீடு. அதுலேயும் நமக்கு அந்த வீட்டில் தான் செவ்வாய் பகவான். ஓகேங்களா. சரி, இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய வீடு தான் அது. பட்டு மகரம் அப்படின்னாலே கடும் உழைப்பாளி, கடும் நேர்மை, கடும் அவதி, அதாவது நிறைய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ராசினாலும் மகர ராசி தான். பிறப்பிலேயே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரக்கூடிய ராசியுமே இந்த மகர ராசி தான். பட் ஆனால் இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா அமோகமாக இருக்கு. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சுதாமா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல தான் அவங்க இருந்தாங்க. பட் இப்ப ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு அப்புறமே மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குடும்பஸ்தானம், கணவன் மனைவி அந்யூன்யம் கூடும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கிளியர் ஆகும், கணவன் மனைவி டைவர்ஸ் கேஸ் பிரச்சனை சரியாகும், கணவன் மனைவிக்கு ஒரு புரிதலே இல்லாம முட்டிக்கிட்டு இருக்கோன்றது கிளியர் ஆகும். சூப்பராக இருக்கும். 2வது மகர ராசி ஒரு ரிசர்வ்டு டைப்பு. அந்த அளவுக்கு யார்கிட்ட பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பட் பல டேலண்ட் இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணுறவருக்கும், அதாவது பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், அதை அனுபவிக்கிறவருக்கும் தான் அவங்களுக்கு அந்த ஒரு இது தோணும். ஆமாம், அதை அனுபவிச்சுட்டாங்கன்னா அவங்களை பிடிக்க ஆளே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சுதாங்க. அது அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணி விடுறாரு. எது? நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் பிரச்சனை சால்வ் ஆகும், நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லா ஸ்மூதனாக போகும், புது புது பார்ட்னர்ஷிப் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ ஒர்க்கிங் பார்ட்னராவா, நீ சைலண்ட் பார்ட்னராவது உள்ளே இரு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய காலம் உங்களுக்கு புது புது பார்ட்னர்ஸ் வரை கிடைப்பாங்க. பல பாஷை பேசக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டுனால வெளி ஊருனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் இந்த குடும்ப பிரச்சனை இழுபறியில் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகும். சில மனிதர்களுக்கு வேற்று மொழியான மனைவிகள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேங்களா. நிறைய நல்ல விஷயங்கள் மகர ராசிக்கு சூப்பரா இருக்கும். பயன்படுத்திக்கணும். பொற்காலம் பொற்காலம் பொற்காலம். பல தடைகளை தாண்டி உடைச்சிட்டு வெளியில வரக்கூடிய ஆண்டாக இருக்கு. நல்லாவே இருக்கு. மகராசி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஈர்ப்பு, ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இல்லை புது வண்டி வாங்கிக்கலாம், இல்லை புது கார் வாங்கிக்கலாம், இல்லை புது வீடு வாங்கிக்கலாம், இல்லை புது விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வரும். இந்த ஆண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மோஸ்ட்டாக மகராசிக்காரங்க பெருசாக லக்ஸரி லைஃப் விரும்ப மாட்டாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு ஏசி போட்டுக்கலாமா, முடியல, வெறுத்து போகுது. ஒரு லக்ஸரி லைஃப், ஒரு கார் வாங்கிக்கலாமா, ஒரு வீட்டில் இந்த டெக்கரேஷன் பண்ணிக்கலாமா, இந்த ஜுவல்லரி வாங்கிக்கலாமா, இந்த ட்ரெஸ் வாங்கிக்கலாமா, அப்படி
அப்படின்ற ஒரு ஆர்வம் வரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. மகர ராசி மோஸ்டா வெளி தோற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய செலவு பண்றதை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் வந்து விரும்பக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ட்ரெஸ் பண்ணாலும் ரொம்ப சிம்பிளா பண்ணணும், அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையில தான் மகராசிக்காரங்க இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நம்மளை கொஞ்சம் ஜோர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அழகு பண்ணிக்கலாம், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்மளை கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் வீட்டுக்கும் செலவு பண்ணுவாங்க, அவர்களுக்கும் செலவு பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த ஆண்டு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நிறைய வெளியூருக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, டூருக்கு போவாங்க, கோவில் இதுக்கு போவாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஹாப்பியா இருக்கக்கூடிய காலகட்டம் பயன்படுத்திங்க. நீண்ட நாட்களாக ஹாப்பின்றது நம்மளை விட்டு தொலைஞ்சி போச்சோ காணாம போயிடுச்சோன்னு நினைச்சதுல மகர ராசி ஒண்ணு ரொம்ப நாள் இருக்கும் சந்தோஷப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிரிப்பு மறந்துச்சுன்னு யாருன்னு கேட்டா மகராசி சொல்லுவாங்க. இப்ப அந்த சிரிப்பெல்லாம் ஊரே தெரியற அளவுக்கு சிரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்க. ஆமா, அதுக்கு கமெண்ட் பண்ற போறாங்க ரொம்ப சிரிப்பா சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைஃப் இப்போ என்ன அப்படின்னா சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும், இல்லைன்னா இந்த ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த குரு பயிற்சினா அடுத்த குரு பயிற்சி இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கணும்ல. நான் கேட்குறது ஒரு விஷயம் தான், வழிபாடு. நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்து வழிபாடு பற்றினா அதுக்கான முக்கியத்துவத்தை மட்டும்தான் நம்ம அதிகமாக பேசுகிறது. குறிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சிக்கு எந்த ஒரு தெய்வத்தை கையில் பிடிச்சா அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்? பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் நல்லது நடக்கும் போது நமக்கு அந்த சிந்தனைன்றது டைவர்ட் ஆகக்கூடாது. ரொம்ப அமைதியா ஸ்டாண்டா பொறுமையா நிதானமா அந்த சந்தோஷத்தையும் கையாளணுன்றதுக்காக பௌர்ணமி விரதம் சொல்றேன். பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி விரதம் ஒண்ணு சந்திரன் வழிபாடு எடுத்துக்கலாம், இல்ல அம்பாள் வழிபாடு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வசதி வாய்ப்பு இருக்கு, இது வரைக்கும் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்றவங்க சத்யநாராயண வழிபாடு பௌர்ணமி மகர ராசிக்காரங்க பண்ண இன்னும் உங்களுக்கு டபுள் டமாக்கா மாதிரி நிறைய பண வரவு வரும். வந்த பணம் நிலைத்து உங்களுக்கு இருக்கும், சேவிங்ஸ் சேரும். அதன் மூலமாக நிறைய விஷயம் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அப்போ கடன் அந்த தொல்லைகள் எல்லாமே வந்துட்டு விலகிடும். கடன் பிரச்சனைகள்லாம் இருக்காது. சம்பாதிக்க வழி வந்துடும். இப்போ நமக்கு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதன் அடிப்படையில் அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும்? இப்போ கணவன் மனைவியாக இருக்கவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதற்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் கண்டிப்பாக. அதுக்கான இன்கேஸ் மருந்தோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இல்லை நோய்க்கான அறிகுறி எது இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்தெல்லாம் சரியாயிடும். குருவோட 7ஆம் பார்வை சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆளே ஒரு நல்லா பிரைட்டா தேஜஸா வருவாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்துடும், நல்லா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ மகர ராசிக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து பயங்கர ப்ளஸ், இந்த ஒரு விஷயங்கள் ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸ்ன்றது எல்லாமே நல்லா இருக்கு, நிதானமா செயல்படுங்க. அதுக்குன்னு ரொம்ப நிதானமா படிங்க. ஏன்னா மகர ராசி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். கடின உழைப்பாளி தான், பட் கொஞ்சம் ஸ்லோவா ஒருத்தர் புஷ் பண்ணி பண்ணாதான் பண்ணுவாங்க. அது ரொம்ப சில விஷயத்துல பண்ணீங்க அப்படின்னா காலம் கடந்து போயிடும். ஸோ அதனால கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். மைனஸ்ன்றது இது. பிளஸ்ன்றது நல்லா இருக்கு, ரொம்ப பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 3-4 வருடத்துக்குள்ள லைஃபை செட்டில் பண்ணிக்கங்க. நான் கண்ணிக்கு சொன்ன மாதிரி தான். வீடு வாங்கிக்கங்க, வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் அமைச்சுக்கோங்க, உங்க கையில தான் இருக்கு. அழகா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணுங்க. மகராசி அதெல்லாம் பண்ணிட்டோம். ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கஞ்ச நிறைய கூட மகராசிக்காரங்க கொஞ்சம் கணக்கு பண்ணிக்க மாட்டாங்க, சார்ந்தவங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அழகா பிளான் பண்ணி பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கிறேன். ஓகே, கன்ஃபியூஸாக இருப்பாங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் பண்ண மாட்டாங்க தானே? இல்லை அவங்களுக்கு பண்ணிக்க மாட்டேன், அவங்களுக்கு செலவு பண்ணிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு பண்ணி தருவாங்க. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பண்ணிட்டாலே நீங்கள் சொன்ன எல்லாமே அப்படியே பேக்கில் போட்டு அள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பொதுவாக திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணால் அவங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு என்ன எஸ்பெஷலி? கிரிவலம் போகலாம், ஆனால் கிரிவலம் திருவண்ணாமலைன்றது மட்டும் கிடையாது. நீங்கள் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு கிரிவலம் போகலாம், அங்கே இருக்கிற மலைக்கோட்டைக்கு போகலாம், திருக்கழிக்குன்றம் போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம். இங்கே இதில் அச்சரப்பா மீன்ஸ் OMR ரோடு கீழம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலையும் கிரிவலம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோயிலுமே கிரிவலம் போகலாம். இல்லை எங்களுக்கு அது போக முடியாத சூழல் இருக்குனால அம்பாள் கோவிலில் ஒரு 27 முறை கொடிமரத்தோட அம்பாலை சேர்த்து சுற்றி வாங்க, அதுவும் கிரிவலத்தோட கனெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு காது. அந்த மாதிரி விரதம் எடுத்துக்கலாம்.
அம்பாள் வழிபாடு எடுத்துக்கலாம், சத்யநாராயண பூஜை பண்ணலாம். முடிஞ்ச மௌன விரதமும் உண்ணாவிரதமும், மௌன விரதம் முடியலன்னா பரவாயில்ல, உண்ணாவிரதமாவது பௌர்ணமி தேதி அன்று இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரனை வழிபாடு பண்ணிட்டு யாருக்காவது தானம் கொடுத்துட்டு உங்கள் விரதத்தை முடிங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். சூப்பர் மேம். இந்த குரு பயிற்சி வந்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து அடி எடுத்து வச்சுட்டா மற்ற வருஷங்கள் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.